குரூப் 4 டிஎன்பிசியில் சுமார் 13 லட்சம் பேர் இன்றைக்கு தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் தான் இந்த குரூப் 4 தேர்தலில் அதிகமாக தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இந்த தேர்வில் முறைகேடு என்பதாக பரவலான தகவல். அதோட இந்த தேர்வில் எழுதுகின்றவர்கள் அந்த வினாத்தாளில் சிலபஸ், அந்த சிலபஸ் அந்த கேள்வி கேட்கல, அதுக்கு அப்பாற்பட்டு அந்த டிஎன்பிசி தேர்வு கேள்வி வந்திருக்குது. அதனால கடினமாகி பல பேர் அந்த தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. முழுமையா தேர்வு எழுத முடியல. ஏன்னா சிலபஸ் தான் ஒவ்வொரு முறையும் குரூப் 4 தேர்வுக்கு வினாத்தாள் எடுத்து அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த முறை அப்படி அல்ல. அதோடு தேர்வு முடிந்த பிறகு அந்த எழுதின தேர்வு தாள்கள் அதை முறையாக சீலிட்டு கொண்டு போகல, அதுல குளறுபடி. ஆக இப்படிப்பட்ட குளறுபடியான தேர்தலை ரத்து செய்து மீண்டும் டிஎன்பிசி தேர்தல் குரூப் 4 மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இந்த அரசு. அப்படி நடத்தாமல் இதையே வைத்துக் கொண்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அறிவித்தால் அதிமுக அரசு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.